பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட 36வது நாள், 36வது நாளுக்கான வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் பெயின். ஹல்லேலூயா. வலி. ஆண்டவருக்கு வலி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வலி இருக்குது. அவருக்கும் வலிக்கும். எப்போ வலிக்கும் அப்படின்னா நம்ம அவருடைய பாதையை விட்டு விலகும்போது, நாம் அவருடைய சாயலாக இருந்து அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்பொழுது, மற்றவர்களை மன்னிக்காத பொழுது, நாம் இரக்கமற்றவர்களாய் செயல்படும் பொழுது, அப்புறம் பழிவாங்கிற ஆவி நம்மக்கிட்ட செயல்படும் பொழுது, இதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம். ஆண்டவர் நம்மளுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பெயின் அண்டர்கோ பண்ணார்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வலிகள் அப்படின்றது ஒரு சும்மா ஏதோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த வலிகள் நம்மை கர்த்தரோடு ஒருங்கிணைக்கிறது. வேதத்தில் கூட நீங்கள் ஏசாயா 53:4 பார்த்தீங்கன்னா, நிச்சயமாகவே அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வலிகளை எல்லாம் அந்த பாரங்களையும் சுமந்து surely he took up our pain and bore our suffering என்று வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு எதெல்லாம் வலிக்கும் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கணும். வாட் ஆர் த திங்ஸ் that will கர்த்தரை துக்கப்படுத்துகிறாங்க? what are the things that will cause pain to God? அதை நம்ம அறிந்திருக்கணும். அவருக்கு வலியை உண்டாக்குறது, அவருக்கு கவலையை உண்டாக்குற காரியம், அதை நம்ம அறியும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையை நம்ம சீர்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பாவமும் கீழ்ப்படியாதலும் ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. ஏசாயா 59:2 பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவங்களே உங்களை உங்கள் தேவனை விட்டு பிரித்தது. ஏன் பிரிஞ்சு போகிறாருன்னா, நம்மளை தண்டிக்க கூடாதுன்னு பிரிகிறார் ஆண்டவர். பாவம் செய்த உடனே பிரிவினை உண்டாக்குறது. அப்போ நம்ம பிரிவே ஆண்டருக்கு வேதனை உண்டாக்குது. அவர் சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதுபோல் நீங்களும் என் கூட ஒன்றாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். நம்மளை எவ்வளவாய் நேசித்தார், அவர் எவ்வளவாய் சிநேகித்தார் தெரியுமா? அவர் சொல்கிறார், இதோ நான் வாசப்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து என்னை உள்ளே அனுமதிச்சு, நான் உள்ள மாட்டேன், நான் மட்டும் வர மாட்டேன், என் பிதாவும் நானும் அவனோடு கூட போஜனம் பண்ணி நாங்கள் அவன் கூட இருப்போன்றார். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு நல்ல தகப்பன். அவர் நம்முடைய உறவுக்காக எவ்வளவாய் ஏங்குகிறார். அதனால தான் பிசாசானவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தையும் கீழ்ப்படியாத காரியங்களை கொண்டு வரான்னு சொன்னால், நம்மை அவரை விட்டு பிரிக்க வேண்டும். நம்மை அவரை விட்டு பிரிப்பதற்காக தான் சத்துரு அநேக வேலைகளை, பாவத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டு ஆதாம் ஏவாளும் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேலையிலே ஆண்டோடு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு வச்சுக்கிட்டாரா? இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை எப்போ உண்டாச்சு? அவர் தேடி வரும்பொழுது, ஆதாம் எங்கே இருக்கிறான்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரே, நான் மறைஞ்சிருக்கிறேன், ஏன் நான் பாவம் செஞ்சுட்டேன், யார் சொன்னா நீ நிர்வாணி? சர்பம் சொல்லுச்சு. அவருக்கு மிகுந்த வலி, வேதனை. அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துறாரு. ஆனால் சும்மா அனுப்பலை. அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சார். இஸ் அ ஃபர்ஸ்ட் டெய்லர். ஹி ஸ்டிச் த ஃபர்ஸ்ட் கார்மெண்ட் ஃபார் ஆடம் அண்ட் ஈவ். எவ்வளோ அன்பான தகப்பன் பாருங்கள். அதனால தான் அவர் நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். அடுத்தது, நம் இருதயம் கடினப்படும் பொழுது அது மிகுந்த வேதனை கர்த்தருக்கு உண்டாக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மளை குறித்து சில காரியம் சொல்லும்போது நம்ம விட்டு கொடுத்து ஒப்புரவாக வேண்டும். நம்ம ஹார்ட்டு ஸ்டபானாக இருக்கக்கூடாது. மார்க் 3:5 வசனம் சொல்லுது, அந்த ஜனங்களை பார்த்தபொழுது அவர்கள் மிகவும் கோவப்பட்டு அவங்க பயங்கர டிஸ்ட்ரெஸ் ஸ்டபான் ஹார்ட்டாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து துக்கப்பட்டார். அவர் சொல்கிற காரியம் அவங்களுக்குள்ளே போகவே இல்லை. பார்வோன் இருதயம் கடினமாக இருந்துச்சு. ஆண்டவர் வாதிகளை அனுப்பும்படியாக அந்த இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. அதே போல் கர்த்தரை விட்டு மற்ற எந்த காரியத்துக்கு அதிகமாக நேரத்தை கொடுப்பது, சிந்தையை செலுத்துவது, விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் அவரை வேதனைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நேசமும் நம்முடைய பாசமும் முதலாவது இயேசப்பாக்கு தான் இருக்கணும். அநேக வேலை நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம உறவுகள் மேலே அதிகமாக நம்ம மேலே பாசம் காட்டுறவங்க நம்மளை யார் நேசிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவரை போல் நம்ம யாருமே நேசிக்க முடியாது. அதனால நம்ம ரொம்ப அவர் அதிகமாக நேசினால் நம்முடைய எல்லா அன்பையும் அவருக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். ஹல்லேலூயா. ஸோ அது மாத்திரம் இல்லை, அநீதியும் மக்களை வேதனைப்படுத்துவது ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்குது. ஏசாயா 1:17 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனே, நீ இப்போ எது நன்மை தீமை பாரு, நீ ஏழைகளை டிஃபெண்ட் த ஒப்ரஸ்ட், சீக் ஜஸ்டிஸ், லேர்ன் டு டூ ரைட், நன்மை செய், நியாயத்தை தேடு,
கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கின்றார் ஆண்டவர். அப்போ அந்த ஏழை எளியவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை, ஒடுக்கிறவர்களை, இப்படி ஒடுக்கப்படும் போது ஆணுடைய இருதயம் வேதனைப்படுது. இன்னைக்கு நம்ம இருதயம் கூட ஒடுக்கப்படும் பொழுது வேதனைப்படணும். மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்படும் பொழுது நாம் அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்ஜஸ்டிஸ், ஒருத்தங்களுக்கு அநியாயம் நடக்குது, அதை நம்ம வேடிக்கை பார்த்துருக்கக்கூடாது. நாம் போராடி நன்மையை பெற்றுத்தர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, மாய்மாலம் செய்யும்பொழுது அவர் துக்கப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் மாய்மாலங்களை களைந்து போட வேண்டும். உண்மையாக உள்ளத்தில் சின்சியராக பண்ண முடியாத விஷயங்களை வெளியே பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. சின்சியராக ஹார்ட்டில் ஜெபிக்க முடியலைன்னா ஜெபம் பண்ணாமல் அமைதியாக சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஆண்டவரை ஜெபாவையை கொடுங்கன்னு கேளுங்க. ஐயோ வழியே இல்லை, நான் தான் ப்ரேயர் பண்ணணும், நான் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கடினமாக போய் கஷ்டப்பட்டு செய்து ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார் இல்லையா? ஸோ இந்த காரியம் அவரை துக்கப்படுத்தும். அதே போல் அவரை நம்பாமல் விசுவாசம் இல்லாத மக்கள் அவருக்கு வலியை உண்டாக்குவார்கள். It's a pain for God when you don't trust on His power. Hallelujah. எபிரேயர் 3:19 சொல்கிறார், இஸ்ரேல் refusing to enter the promised land. ஸோ அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஆண்டவரை பயங்கரமாக நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் சீஷர்கள் நம்பாமல் போகிறாங்க. ஆனால் என்னப்பா என்னை நம்புங்கன்னு கெஞ்சிறார் ஏசப்பா அவங்ககிட்ட வாயை திறந்து. ஸோ அப்படிலாம் விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியம். அதே போல் பிரிவினை உண்டாக்குறது, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுவதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவது, அன்பை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, அடுத்தவங்களை அசட்டை பண்ணுவது, இதெல்லாம் ஆண்டவருக்கு துக்கமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய அந்த பெயின்குள்ளே நம்ம அலைன் ஆகணும். எதெல்லாம் கர்த்தருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமோ நம்ம அந்த பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம ஆண்டவருக்கு பெயின்ஃபுல் பர்சனாக இல்லாமல் இருக்க சந்தோஷத்தை உண்டாக்குறவங்களாய் நாம் காணப்படுவோம். எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருடைய விடுதலைக்காக நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்திடாதீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் துதிச்சு ஆராதிச்சு மனம் திரும்பி அன்போடு ஒருத்தர் மருத்துவரை சேவித்து உண்மையாக மன்னித்து நம்பிக்கை வைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியை தேடி நன்மை செய்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக we will be aligning with God's pain. அதே போல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் பரிதபிக்கும் பொழுது we are aligning with God's pain. ஹல்லேலூயா. அவருடைய பெயின் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மக்கள் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நரகத்தில் அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு காட்ஸ் பெயின். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய பெயினில் அலைனாகணும். அவங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்கும், மற்றவர்கள் உதவி செய்கிற எண்ணம் இருக்கும். ஒரு ஊழியக்காரன் துன்பப்படும், அந்த ஊழியக்காரன் துன்பம் வந்துச்சு என்ற கவலை இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அலைனிங் வித் காட்ஸ் பெயின். ஆண்டவரை எதை துக்கப்படுத்த அது நம்மை துக்கப்படுத்தும். இதை ஆண்டவர் அசைக்கும், அது நம்மை அசைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு விஷயாக ஹெல்ப் மீ டு அலைன் வித் யோர் பெயின். எனக்கு இன்னும் கூட நிறைய விஷயம் தெரியல, இந்த பெயினில் இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குது. பட் ஐ பிலீவ் தட் காட் வில் டீச் அஸ் அபவுட். பிகாஸ் ஆண்டவருக்கும் பெயின் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. Many people think I am only pain நினைக்கிறாங்க. God was pain on the cross of Calvary. He had every kind of suffering, spiritually, physically, mentally. God went across so much of pain for you and me. Hallelujah. ஜெபிப்பை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வேலையில் கூட இசப்பா எங்களுக்காக பல வேதனைகளை, பல துன்பத்தை, வியாகுலங்கள் இந்த பூமியில் அனுபவிச்சிருக்கிறீங்கப்பா. ஆனால் நாங்கள் கூட உம்முடைய பெயினில் ஒருங்கிணைக்கப்பட, உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் எதுவோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதில் எங்களை ஒருங்கிணைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களை விலக்குங்க. பாவத்துக்கும் பழிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். பாவத்துக்கும் பழிக்கும் விலக்கி பாதுகாத்து பரிசுத்தத்துக்கும் ஆண்டவரே பரலோகத்துக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.